இந்த அக்டோபர் மாதத்திலே ஆண்டவர் இந்த மாதத்தின் ஆசீர்வாத வார்த்தையாய் கொடுத்ததை நான் நேற்று காலையிலே இந்த காலை 6 மணி மீட்டிங்ல நான் பேசினேன். ஸோ அதன் தொடர்ச்சியாக செய்தி அதன் தொடர்ச்சியாக என்ன பேசினேன் அப்படின்னா, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காரியத்தை குறித்து தான் நான் பேசுறேன். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எப்படி தாவீதுடைய ஒரு லோ சிச்சுவேஷன்ல, லோ சூழ்நிலையில, தாழ்வான சூழ்நிலையில எப்படி ஆண்டவர் அவனை நினைத்தார். அவனை நினைக்கப்பட வேண்டிய ஆட்கள் எல்லாம் அவங்க அப்பாவா இருக்கட்டும், அவருடைய சகோதரர்களா இருக்கட்டும், அவர்கள் யாருமே நினைக்கல. அந்த நேரத்துல ஆண்டவர் நம்ம நினைத்தார். அது போல யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தான். அது ஒரு அந்நிய தேசம். அந்த இடத்துல அவங்க அப்பாவால நினைக்க முடியாது. அவன் சகோதரர்கள் தான் அவனை அடிமைத்தனத்துக்குள்ள போட்டாங்க. அவங்களால நினைக்க முடியாது. அப்போ ஆண்டவர் அவனை நினைத்தார். வசனம் சொல்லுது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவர் கிருபை அவரோடு கூட இருந்தது. இன்னைக்கு அதே கண்டினியூஷன் தான். இந்த மாதம் முழுவதும் கூட கிருபையை பத்தி பேசலாம்னு தோணுது. ஏன்னா இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ இன்னைக்கு டாபிக், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு சங்கீதம் முழுவதுமே இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிற சங்கீதக்கார். சங்கீதம் 136 சங்கீதம் முழுவதுமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்படியே பாருங்க. சங்கீதம் 136 எடுத்தீங்கன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாய் தேவனை துதியுங்கள். இப்படியே நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வசனம் வரைக்கும் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, வேதத்துல அன்புக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, விசுவாசத்துக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. எபிரேயர் 11 எடுத்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13 எடுத்தீங்கன்னா அன்பை குறித்து பார்க்கலாம். அப்போ கிருபைக்குன்னு ஒரு அதிகாரம் சங்கீதம் 136 என்ன பண்ணிருக்காரு, ஆண்டவர் கொடுத்திருக்கு. அப்போ ஒரு முழு அதிகாரமே கிருபைக்கு கொடுத்திருக்கும் போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவருடைய கிருபையை உயர்த்துவது என்பது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு லைஃப் லெசன். வாழ்க்கையில இப்ப நம்ம ஒரு இந்த மேனேஜ்மெண்ட், இந்த மோட்டிவேஷனல் டாக் எல்லாம் நடக்குது இல்லையா, மோட்டிவேஷனல் டாக், அப்புறம் வந்து இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் எல்லாம் நடக்குது இல்லையா. அந்த மாதிரி இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு வேணும்னா அவருடைய கிருபையை உயர்த்தினா போதும். இதுதான் ஒரு சீட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் வேர்டு. ஒரு கோட் என்ன அப்படின்னா, ஒரு டெம்ப்ளேட், ஒரு ஒரு மேக்ஸ்ல சொல்லுவோம்ல ஃபார்முலா, ஒரு மந்திர வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் கிருபையை உயர்த்துங்க. உதட்ட அளவுல இல்ல, நல்லா ஐயோ பண்றதெல்லாம் பெருமையா பண்ணிட்டு ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலதான் அப்படின்னு சொல்றது இல்ல. உண்மையா மனசுல இருந்து வர வார்த்தைகள், அவர் கிருபையை நீங்க உயர்த்துனீங்கன்னா போதுங்க, ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு உயர்த்துவார். இது ஒரு ஃபார்முலா. அதை குறித்து தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். ஆசாப்னு ஒரு மனிதன் இருந்தான். எத்தனை பேருக்கு அந்த ஆசாவை தெரியும் தெரியாது. இந்த ஆசாப் நல்லா பாருங்க, 1 நாளாகமம் 16:7 மோஸ்ட்லி எல்லாமே நாளாகமத்துக்கு தான் இன்னைக்கு வருஷம் நடக்கும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். இந்த செய்தியை நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். ஆசாபை கொடுத்து இந்த ஜனத்திற்கு இந்த வார்த்தையை இன்னைக்கு பேச வேண்டும் என்று நான் நினைத்ததுனால மறுபடியும் இந்த செய்தி எடுக்கிறேன். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாபிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதம் ஆகுது. நல்லா கவனிங்க, தாவீது ஒரு சங்கீதம் எழுதுற, அந்த சங்கீதத்தை இந்த ஆசாப் கிட்ட கொடுக்கிறார். இந்த ஆசாப் யார் அப்படின்னா, தாவீதுடைய அரண்மனையில, தாவீது அந்த ஆலயத்துல வொர்ஷிப் லீட் பண்ற ஒரு ஆள். அவருடைய தலைமையில தான் வொர்ஷிப் நடக்கும். ஆசாப். இந்த ஆசாப் என்கிற இடத்துல தாவீது ஒரு சங்கீதத்தை எழுதி தரார். என்ன சங்கீதம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய சங்கீதம். நீங்க அதுக்கப்புறம் வாசிச்சீங்கன்னா, கர்த்தரை துதித்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சங்கீதம் வரும் பொழுது கடைசியா 34ஆம் வசனம் சொல்லும். எல்லாம் முடிச்ச பிறகு கர்த்தரை துதியுங்கள், நல்லவர், கிருபை என்றும்.
சங்கீதம் வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது, சங்கீதம் எழுதும் பொழுது அவர் எழுதுறார் ஒரு வார்த்தை, கர்த்தரை துதியுங்கள், நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தை எழுதணும்னு தாவீதுக்கு ஒரு பெரிய அட்ராக்ட் ஆயிடுச்சு இந்த வார்த்தை மேல. ரொம்ப ஒரு கேட்சியான வேர்டா இருக்கு. கர்த்தரை துதியுங்கள். ஏன் ஏன் ஆண்டவரை துதிக்கணும்? ஏன்னா அவர் நல்லவர். இப்போ இது எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். ஏன்னா நான் இப்போ இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னா, நான் நல்லவங்கிறதுனால கிடையாது. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஏதோ நல்லவங்கிறதுனால கிடையாது. கர்த்தர் நல்லவரா இருக்கு. நாம நல்லவனா கெட்டவனான்னு ஆண்டவர் அனலைஸ் பண்ணி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, யாராலையுமே இங்க நிக்க முடியாது. வசனம் சொல்லுது கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதிங்க. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரீசன், அவர் நல்லவர். அவர் நல்லவரா இல்லைன்னா நம்ம இங்க இருக்க முடியாது. ஏன்னா நாம நல்லவங்க கிடையாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவர். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. இந்த வார்த்தை தாவீதுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. பாருங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வசனம் சொல்லுது, 37ஆம் வசனத்துல பாருங்க, அப்படியே லைனா, பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாட முறையாக சேவிக்கும்படி. நித்தம் அன்றாட முறையா சேவிக்கும்படினா என்ன அப்படின்னா, டெய்லி காலையில், டெய்லி மதியானம், டெய்லி நைட்டு, டெய்லி சாயந்தரம் அன்றாட முறையாக சேவிக்கும்படி வச்சு கடைசியா வசனம் சொல்லும், 39ல அந்தி சந்தியிலும், காலையிலையும் மாலையிலையும், சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் பொழுதும், 41ஆம் வசனத்துல இவர்களோடு கூட ஏமானையும் எதித்துணையும் பேர்பேராக தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் எல்லாம் ஆசாப் கூட எல்லாரையும் நிறுத்தி, எப்பா நீ ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்பா. ஒரே ஒரு சென்டென்ஸ நீ ரிப்பீட் பண்ணணும். என்னன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லணும். பாருங்க எப்படி தாவீது ஒரு ரொட்டீன் வைக்கிறாரு. எப்படி ஆண்டவரை துதிக்கணும். தாவீதை போல ஆண்டவரை யாராலுமே துதிக்க முடியாதுங்க. அவர் ஒரு ப்ராசஸ கத்து கொடுக்கிறாரு. எப்படின்னா, காலையில ஏந்திரிச்சோன்னு என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ தேவாலயத்துல பெட்டிக்கு முன்னாடி காலையில ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணோன்னு என்ன தெரியுமா சொல்றாங்க? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமா மதியானம், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமா சாயந்தரம், அவர் கிருபை என்றும் உள்ளது. நைட்டு, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவ்வளவுதான். வசனம் சொல்லுது, அந்தி சந்தி அன்றாடக வேலையில எல்லா வேலையிலையும் நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு துதிக்க. இப்போ உங்க சபையில ஒரு ஒர்ஷிப் லீடர் இருக்காரு. அவரு ஃபர்ஸ்ட் நாள் சர்ச்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பாட்டு பாடுறாரு. மறுபடியும் 2வது பாட்டும் அதே பாடுறாரு. அடுத்த வாரம் அதே பாட்டு பாடுறாரு. 3வது வாரம் அடுத்து அதே பாட்டு பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா வசனம் சொல்லுது, ஓயாமல் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள், நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இத ஆசாப் கிட்ட தாவீது சங்கீதமா எழுதி கொடுத்துட்டாரு. இதுதான் சங்கீதம். இதுல இந்த வர கோரஸ் இருக்குல்ல, இதுதான் கோரஸ். கர்த்தர் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை மட்டும் என்ன பண்ணு, ஹைலைட் பண்ணு, இதை மட்டும் பாடு. வித்தியாசமா மியூசிக்ல பாடுறாங்க. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு. அவன் மியூசிஷியன், பெரிய மியூசிஷியன் ஆசாப். சோ விதவிதமா அந்த பாட்டை என்ன பண்றாரு, கர்த்தருடைய கிருபையை உயர்த்தி கொண்டே இருக்கிறாருங்க. சோ இது தாவீது ஒரு ரகசியத்தை ஆசாப் கிட்ட சொல்றா, டேய் நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன், இப்ப எங்க உட்கார்ந்துருக்கேன்? சிங்காசனத்தை உட்கார்ந்துருக்கேன். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபையை உயர்த்தினது. நேற்று சொன்ன அதே காரணம், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா தாவீதுக்கு தெரியுங்க, எங்க இருந்தோம் நம்ம, எந்த இடத்துல இருந்தோம். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த நம்ம தூக்கி அரியணையில உட்கார வைத்தவர் யார்? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அதனால அவருடைய கிருபையை உயர்த்திக்கிட்டே இருக்கான்.
கிருபையை உயர்த்த உயர்த்த தாவீது இப்படியே மேல போனாருங்க, டப்புன்னு கீழே இறங்கிட்டாருங்க. மறுபடியும் கொஞ்சம் அப்படியே வந்தாருங்க, கீழே இறங்கிட்டாரு. வசனம் சொல்லுது, தாவீதின் குடும்பம் வர வர பலத்தது. என்னைக்குமே தாவீதுக்கு டவுன்ஃபாலே கிடையாது. ஏன்? அவன் ஆண்டவருடைய கிருபையை உயர்த்த. இந்த இடத்துல அந்த ரகசியத்தை ஆசா கிட்ட தாவீது சொல்றான். சொல்லாம சொல்றான், டேய் டெய்லி வந்து நீங்க வாயை திறந்து பாடுறது பெருசா, நான் வந்து எவ்வளவு தசமமா கொடுக்குறேன் தெரியுமா, நான் வந்து எவ்வளவு காணிக்கை செலுத்துறேன் தெரியுமா, நான் எத்தனை ஊழியம் பண்றேன் தெரியுமா, இதை பத்தி எல்லாம் பாடாதப்பா. உன்னுடைய தற்பெருமையை ஆண்டவர் கேட்க விரும்பவே இல்லை. உன்னுடைய ஜெபத்துல உன்னுடைய தற்பெருமையை கேட்க ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. நீ ஒன்னே ஒண்ணு செய்யணும் வாழ்க்கையில ஆசா. நீ உயரணும்னா ஒண்ணு சொல்ற ஒரு அட்வைஸ், ஒரு ரகசியம் எனக்கு நடந்ததுன்னா உனக்கு சொல்ற, கர்த்தருடைய கிருபையை உயர். ஆசாப் இதை அப்படியே பண்ணாருங்க. வசனம் சொல்லுது, ஆசாப் காலையும் மாலையும் மத்தியானங்களையும் சாயந்தரங்களையும் அவனோடு கூட அந்த கூட்டமும் சேர்ந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஆசாப்புடைய வளர்ச்சியை நீங்க இங்க பாக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, தாவீதுடைய வளர்ச்சி உங்க எல்லாருக்குமே தெரியும். தாவீது அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நிறைய பேர் ஆசாப், யார் இந்த ஆசாப்? திடீர்னு நமக்கு ஆசாப்புக்கு ஆசா ஆசான்னு ஒரு ராஜா இருந்தாரு, ஆசாப்னு ஒருத்தர் இருந்தாரு. நிறைய குழப்பம், ஒரு ஆகாய இது மாதிரி ஆகாப்பு, நிறைய குழப்பங்கள் இருக்கு. அப்ப இந்த ஆசாப் யார் அப்படின்னு சொல்லி, இவர் இவர் வந்து தேவாலயத்துல துதி ஆராதனை தலைமையேற்று நடத்தி வந்தவர். முதலாவது அவருடைய வளர்ச்சி பாருங்க, 1 நாளாகமம் 15-19 வசனத்துல வாசிக்கிறேன். பாடகராகிய ஏமானும் ஆசாப். அப்போ ஆசாப்புடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன? பாடகனாகிய ஏமானும் ஆசாப். ஒரு சிங்கரா இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு வேதத்துல இந்த ஆசா. அப்போ ஆரம்பிக்கும் பொழுது சிங்கரா இருந்து அதுக்கப்புறம் பாட தலைவனாய் மாறுகிறார். 16:5 வாசிங்க அப்படின்னா 16ஆம் அதிகாரத்துல, அவர்களில் ஆசாப் தலைவனும் ஒரு பாடகனா இருந்து ஒரு ப்ரமோஷன். என்ன? பாடற்குழு தலைவனாயிட்டாங்க. ஏன்? கிருபையை உயர்த்துக. கவனிங்க, கிருபையை உயர்த்துற எவனுமே கீழே போனதா சரித்திரமே கிடையாது. என்னைக்கு நான் என்னது, என்னோட பணம், என்னோட வேலை, என்னோட ஊழியம், என்னோட சபை, என்னோட விசுவாசி, இப்படி எல்லாம் மைண்ட் போகும், அப்போ ஆண்டவருடைய கிருபையை நீங்க கீழே தள்ளிட்டு. பெருமை ஆப்போசிட் கிருபை. பெருமை இருந்ததுன்னா கிருபை, தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மைக்கு சினானிம்ஸ் என்னன்னா கிருபை. அப்ப உங்களுக்கு கிருபை வரணும்னா நமக்கு தாழ்மை. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்க்கணும். ஆண்டவர் நமக்கு எதிராக நிற்கும் நம்மளால யாரை கூட வச்சுப்பீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கோங்களா, உங்க ஃபேமிலியை கூட வச்சுக்கோங்களா, யாரு கூட வச்சுப்பீங்க? ஆண்டவர் உங்களுக்கு எதிராக நிற்கணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு பாடல் பாடுகிறவனாய் இருந்தவர் பாடற்குழு தலைவனாய் மாற. ஏன்? கிருபையை உயர்வு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, 2 நாளாகமம் 29:30 வசனம் சொல்லுது. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, இந்த வசனத்தை கவனிங்க, படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அண்டர்ஸ்டாண்ட். பின்பு எசேக்கியா தாவீதுக்கு ஒரு நிறைய வருஷங்கள் கழித்து, கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 200 வருஷம் கழிச்சு எசேக்கியா வந்திருக்கேன் தாவீதுக்கு. ஒரு 200 வருஷம். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரும் அவங்க சொல்ற வார்த்தைகள், நீங்கள் தாவீது ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால். ஆசாபுடைய ப்ரொமோஷன் லெவல்ல நீங்க கவனிங்க. ஆசாப் தாவீதுடைய அரண்மனையில ஒரு சிங்கர், தாவீது ராஜா. ஆனா வசனம் சொல்லுது,
தாவீதுக்கு எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனுமே இல்ல இந்த வசனத்துல. ஓ மு.க. ஸ்டாலினும் நானும் ஒரு மீட்டிங் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க ஒருத்தர் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. மு.க. ஸ்டாலினும் இந்த அயனாவரத்திலேயே மிகப்பெரிய இவரும் அவரும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து என் பேரை சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப அந்த சூழ்நிலை இந்த வசனத்தை பாத்தீங்க அப்படின்னா, வசனம் சொல்லி நீங்கள் தாவீது ஆசாபுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வருது. ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாப். எப்ப அவன் வெறும் பாட்டு தானே பாடிட்டு இருந்தான். வெறும் பாட்டு தானே பாடிட்டு இருந்தான். சரி ஒரு ப்ரமோஷன் வந்தது. ஓகே. பாட்டு தலைவன் ஆனான். இப்போ வசனம் சொல்லுது. ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசா. அடுத்த லெவல் ப்ரமோஷன். பாட்டு பாடினா தலைவனானா இப்போ வசனம் சொல்லுது அவன் ஞான திருஷ்டிக்காரன். என்னன்னா ஞான திருஷ்டிக்காரனா யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஞான திருஷ்டிக்காரன் யார் யாரெல்லாம் பேர் வாங்குறது தெரியுமா? சாமுவேலுக்கு சொல்லுவான் ஞான திருஷ்டிக்காரன் சாமுவேல். ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்து அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி. அப்போ ஆசா ஆண்டவருடைய கிருபை உயர்த்த உயர்த்த ஆண்டவர் இன்னொரு பக்கம் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே இருக்கு. பாடகனா இருந்து பாடக தலைவனாக ஞான திருஷ்டிக்காரன். யாருக்கு ஈக்குவலா எசேக்கியா பேசுறாரு தெரியுமா? தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாவும் பாடின வார்த்தை. அந்த லெவல் ஆஃப் அவனை வச்ச அந்த இடம் பாருங்க. தாவீதுக்கு ஈக்குவலா பேசுறாங்க ஆசா. ஏன் தெரியுமா? சிம்பிள். கீவேர்ட், பாஸ்வேர்ட், ஒரு டெம்ப்ளேட், ஒரு ஃபார்முலா. கர்த்தருடைய கிருபையை உயர்த்துங்க. டெய்லி காலையில ஏஞ்சி சொல்லுங்க. காலையில, மத்தியானம், சாயந்தரம், நைட்டு, தூங்குறப்போ, காலையில மறுபடியும் ரிப்பீட் போய்கிட்டே இருங்க. கர்த்தருடைய கிருபையினாலதான் நிக்கிறேன். நான் இன்னைக்கு சாப்பிட்டேன்னா அது கர்த்தருடைய கிருபை. நான் இன்னைக்கு நடந்து போறேன்னா கர்த்தருடைய கிருபை. நான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சேன்னா கர்த்தருடைய கிருபை. என் மூக்குல இருந்து சுவாசம் வருதா அது கர்த்தருடைய கிருபை. நான் கையை அப்படி உயர்த்துறேன்னா அது கர்த்தருடைய கிருபை. காலை நகர்த்துறேன்னா கர்த்தருடைய கிருபை. சொல்லிட்டானே இவன் மெசேஜ் இல்லைன்ட்டு சொல்லக்கூடாது. அதை நிஜமா உணர்ந்து சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை மென்மையில என்ன பண்ணுவாங்க. இந்த ஞான திருஷ்டிக்காரனோட விடலைங்க. கிருபையை ஒருத்தன் உயர்த்த ஆரம்பிச்சானா அவனுடைய வளர்ச்சியை நீங்க பார்த்து கண்டிப்பா பொறாமப்படுகிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். எழுதி வச்சுக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது ஆண்டவருடைய கிருபையை உயர்த்தின தாவீதும் சரி, ஆண்டவருடைய கிருபையை உயர்த்தின ஆசாமும் சரி, மேல டவுன் ஆனதாவே கிடையாது. அடுத்த ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. 25. இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கரா இருந்தாப்ல, லீடர் ஆனாப்ல, ஒர்ஷிப் லீடர் ஆனாப்ல, அடுத்தது ஞான திருஷ்டிக்காரன் ஆனாப்ல, அடுத்தது 1 25 அதிகாரத்துல 1 25:1 மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருக்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசா. சிங்கர், லீடர், ஞான திருஷ்டிக்காரன். இப்போ 4வது ஒரு போஸ்ட் வந்திருக்கு. என்னன்னா தீர்க்கதரிசி ஆகிய அதுவும் நார்மல் தீர்க்கதரிசி எல்லாம் கிடையாதுங்க. நின்னுட்டு அப்படியே எசேக்கியேல் மாதிரியோ இல்ல தானியேல் மாதிரியோ எரேமியா மாதிரியோ ஏசாயா மாதிரியோ கிடையாது. நம்மளுக்கு வித்தியாசமான தீர்க்கதரிசி. சுரமண்டலங்களாலும் தம்புருக்களாலும் கைத்தாளங்களாலும் மிகப்பெரிய மியூசிஷியன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசை. ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி பாருங்க. இன் பிட்வீன் 2-3 சாப்டர்ல 16ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்ண ஆசாப் பாடகனாகிய ஆசாபும் ஸ்டார்ட் பண்ணிட்டு 10 அதிகாரத்துல தீர்க்கதரிசி ஆகிய ஆசா, ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசா. வசனம் சொல்லுது நமக்கு ஆண்டவர் உருவாக்கி வைத்த காரியங்களை மற்றவனுடைய கண் காணவும் இல்லை, மற்றவருடைய செவிகள் கேட்கவும் இல்லை. அவர் அந்த நம்முடைய வளர்ச்சி அவருடைய மனதுல தோன்ற கூட இல்லை. இப்பேற்பட்ட ஆசீர்வாதமா இந்த பையனுக்கு அப்படின்னு அப்படி வாயில அப்படி விரல வைக்கணும் அப்படின்னா
கிருபையை உயர்த்தும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, கிவ் தேங்க்ஸ். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க அவருடைய கிருபைக்கு. ஏன்னா தாழ்வு நம்ம நினைச்சாரு. வேற எதுவுமே இல்லை. நேத்து நான் பேசினது தாழ்வில் நம்ம நினைத்தார் அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இன்னைக்கு நான் சொல்றது, அவர் நல்லவர், அதனால அவர் கிருபை என்றும். வேற எதுவும் இல்லை. வேற எந்த ரீசனுக்காகவுமே கிடையாது. அவர் நல்லவர், அதனால அவர் துதிச்சாகணும். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபை என்றும். அடுத்து பாருங்க, இப்படியே வாழ்ந்துட்டு அடுத்து அதுலயே 6ஆம் வசனம் பாருங்க. இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய சாரி 25ஆம் 2ஆம் வசனத்துல ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிற ஆசா. ஒன்லி வெறும் பாட்டு பாடி தீர்க்க தரிசனம் சொல்ற ஆசா கிடையாது. ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசா. ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி ஆசா. அவன் சொன்னது என்ன தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் கிருபையை உயர்த்தினான். காலையிலும் மத்தியானம் சாயந்தரம் ஓபன் பண்ண அவ்வளவுதான். இப்படியேதான் சாலமோனுடைய தேவாலயம் நடக்கும் பொழுதும் அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுதும் தெரியும். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 15-12 2 நாளாகமும் 15 சரி அந்த வசனம் நான் எடுக்கல. சாலமோனுடைய தேவாலயம் கட்டப்படும் பொழுதும் இவர்கள் ஆசாப்புடைய குழு என்ன தெரியுமா சொல்லு? கர்த்தர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மேகம் அங்க இறங்கினதுன்னு வசனம் சொல்லுது. வேற எதுவுமே கிடையாது. நம்ம வாயை திறந்து சொன்னது. நான் ஆண்டவர் அவங்க எப்படி உயர்த்தினார் என்பதை நீங்க பாருங்க, கண்கூடா பாருங்க. அதுதான் வசனம் சொல்லுது. பாடகனாகிய ஆசா, ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசா, தீர்க்கதரிசியாகிய ஆசா. அது மாத்திரம் இல்லைங்க, சங்கீதங்கள்ல அதிக சங்கீதத்தை எழுதினவர் தாவீது இல்ல. அதுக்கப்புறமா அதிக சங்கீதங்களை எழுதினவர் யார் தெரியுமா? 12 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். சங்கீதம் 73 83 லைனா 11 சங்கீதம் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா எல்லாம் ஆசாப் எழுதுன. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியங்க. தாவீதுக்கு அடுத்து அதிக சங்கீதங்களை எழுதுனது யாரு? நிறைய நேரத்துல சங்கீதக்காரன் சங்கீதக்காரன் சங்கீதக்காரன், அதுல மிகப்பெரிய சங்கீதக்காரன் தாவீது. அதுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது இந்த ஆசா. 50ஆம் சங்கீதம் ஒரு அதிகாரம், 73 83 11 அதிகாரம், கிட்டத்தட்ட 12 அதிகாரங்கள், கிட்டத்தட்ட 262 வசனங்களை வேதத்திலே எழுதியவர் இந்த ஆசா. வேறுபட்ட பாக்கியம் கிடைப்பதற்கு ஆண்டவரை குறித்து தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு 78ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை சொல்லுது, என் வாயை ஓமைகளால் திறப்பேன். தீர்க்க தரிசன சங்கீதத்தை எழுதினான் இந்த ஆசை. நீங்க அப்படியே இந்த ஆசாப்புடைய சங்கீதத்தை நிறைய வசனங்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரேயர் யூஸ் பண்ணுவோம், ஜபத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பரலோகத்திலே உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உண்மை தவிர எனக்கு வேறு யார் உண்டு. இந்த வசனத்தில் எழுதுனது ஆசா. நீங்க அந்த 11 அதிகாரத்தை லைனா படிச்சீங்கன்னா நிறைய வசனங்களை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஆனா ஆசாவை குறித்து நமக்கு தெரியல. ஆசா கிருபையை உயர்த்தினான். கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் அவனை நீங்க கிருபையை உயர்த்தினீங்கன்னா உங்களுடைய பலத்தையோ, உங்களுடைய தைரியத்தையோ, உங்களுடைய பிரஸ்தாபத்தையோ, புகழையோ, உங்கள் பேரையோ, உங்கள் படிப்பையோ, உங்கள் வேலையையோ உயர்த்தும் பொழுது ஒண்ணுமே நடக்காது. பெருமையிலோனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார். வசனம் சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், ஏன்னா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இந்த ஒரு சீக்கிரட்டை தாவீது ஆசாப்னு சொல்லி கொடுத்தான். ஆசாப் அதை புடிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் ஆசாப்புடைய வாழ்க்கை அப்படியே மேல 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 போயிட்டு 200 வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல, 2000 வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஆசாப்புடைய சங்கீதங்கள் ஜபங்களா ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. ஆசாப்புடைய சங்கீதங்கள் பாடல்களா ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய கிருபையை இந்த மாதம் முழுவதுடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோமா?
நேற்று தாழ்மையை நினைச்சாரே, இந்த கிருபைக்கு நன்றின்னு சொன்னோம். இன்னைக்கு ஆண்டவரே நீங்க நல்லவர். இந்த கிருபைக்கு நன்றி. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.